மட்டும்தான் பண்ணும். கெடுதல் கேட்டால் கூட பண்ணாது. கேட்டாலுமே உங்களுக்கு கிடைக்காது. நன்மை மட்டும்தான் செய்யும், நன்மை மட்டுமே தான் செய்யும். உங்களுக்கு ஒரு பிரச்சனை கஷ்டம்னு சொல்லி வரும்போது அந்த கையில் கிறிஸ்டலை எடுத்து வச்சு, கிறிஸ்டலில் எனக்கு இதுக்கு வழி காட்டுங்க, கிறிஸ்டலில் எனக்கு இது வழி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கரெக்டாக ஆன் த ஸ்பாட் இன்ஸ்டண்ட்டாக கொடுக்கும். நீங்கள் அது பழக என்ன ஆகும், கிறிஸ்டலே உங்கள்கிட்ட இல்லைன்னா கூட நீங்கள் அதை நினச்சி சொன்னீங்கனாலே வேலை செய்யும். நீங்கள் வீட்டில் மறந்து வச்சுட்டு போயிருங்க, கிறிஸ்டல் வீட்டில் இருக்குது, நீங்கள் ஆஃபீஸ் போயிட்டீங்க, எல்லாம் ஒரு அலுவலில் எங்கேனா ஒரு இடமா மாட்டிட்டீங்க, அங்கே கிறிஸ்டல் வேணும். நீங்கள் வீட்டில் இருக்கிற கிறிஸ்டல் நினச்சி இது பண்ணி கொடுங்க ப்ளீஸ், எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா உடனே காட்டி கொடுக்கும். நீங்கள் அதுக்கு எந்த பூஜை புனஸ்காரமெல்லாம் ஒன்றும் பண்ண தேவையில்லை. பட் கம்பல்சரியாக 2 நாளைக்கு ஒரு தடவையோ டெய்லியோ வீக்லி ஒன்ஸோ கம்பல்சரியாக கிளன்சிங் மட்டும் பண்ணிக்கணும். பிகாஸ் உங்கள்கிட்ட இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜிலாம் இழுத்துக்கிட்டே இருக்கும். அதை டிஸ்டர்ப் பண்ணி வெளியே தள்ளிடணும். இதை உள்ளே வச்சுக்கிட்டோம்னா அது நமக்கு நோய்களாக பிரச்சனைகளாக உருவெடுக்கும். அப்பப்போ டிஸ்டர்ப் பண்ணி எப்படி டெய்லி நம்ம அழுக்காகிறோம் குடிக்கிறோம். அதே மாதிரி நாம் அந்த கிறிஸ்டல் நம்மகிட்ட இருக்கிற நெகட்டிவெல்லாம் எடுத்துக்குது, அழுக்காகுது, அதை குளிப்பாட்டி வச்சுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி கிறிஸ்டலையும் பயன்படுத்திட்டு கேசியம்ன்றது என்னென்னா, காலைல விடிய காலத்தில் மேக்ஸிமம் எவ்வளோ காலம் முடியுமோ அவ்வளோ காலம் சீக்கிரம் காலைல எழுந்து ஒரே ஒரு பில் ஒயிட் கலரில் ஹோமியோபதி பில்ஸ் மாதிரி இருக்கும். அது சித்தர்களால் ஃபார்முலா கொடுக்கப்பட்டு நவரத்னங்களிலிருந்தும் மூலிகைகளிலிருந்தும் தங்கம் வெள்ளி போன்ற விலை உயர்ந்த உலோகங்களிலிருந்தும் செய்யப்படுகின்ற ஒரு மாத்திரை. அது கேசியம் சொல்லுவாங்க, கர்மா கிளேவிங் மெடிசன் சொல்லுவாங்க. அது வந்து நம்மளுடைய பாடி இருக்கிற டிஎன்ஏஆர்னில் போய் வேலை செய்யும். உடம்புல இருக்கிற டிஎன்ஏஆர்னில் போய் வேலை செய்யும். உள்ள என்ன பிரச்சனைக்கான ரூட் காஸ் இருக்கோ அந்த ரூட் காஸை எரடிகேட் பண்ண வைக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும். மன்னிப்பு நாம் ஏன் கேட்குறோம் அப்படின்னு சொன்னால், நாம் என்ன பண்ணுறோம், இப்போ அடுப்பு எரியுது, அரிசி போட்டிருக்கோம், பொங்கி வருது, அள்ளி ஊற்றுறோம், வெளியே ஊற்றுறோம், எடுத்து ஊற்றுறோம், அப்படி பொங்கு வந்துட்டே இருக்குது. அப்போது அந்த ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணணும். சிம்மில் கூட அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். விறகு அடுப்பு வந்தால் விறகு எடுத்துடணும். நெருப்பை குறைச்சினா சரியாக போய்டும். அப்போ நமக்கு யாரோ ஒருத்தர் காசு கொடுக்குறாங்க, யாரோ ஒருத்தர் ஏதோ தாட்பாம் போடுறாங்க, அந்த தாட்பாம் நமக்கு இங்கே வந்ததுன்னா நம்ம பாதிப்போம். நிறைய நீங்களே உங்கள் ஆஃபீஸில் ஒரு நாளைக்கு இது மாதிரி ஒரு நாள் இருக்காது. நீங்கள் நியாயமாக சரியானதை சொல்லுவீங்க, பட் அவர் ஏதோ தப்பாக நினைப்பார், தப்பாக கொடுப்பாரு. அந்த தாட்பாம் கரெக்டாக உங்களை பாதிக்கும். இது உங்களை மட்டும் இல்லை, நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற உங்களுடைய அன்புக்குரியவர்களே பாதிக்கும். அப்போது இது தொடர்ச்சியாக வரும். கண்ணுக்கு தெரியாத சக்தி நிறைய விதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய துன்பங்களை கிரியேட் பண்ணி கொடுக்குது. அப்போது இந்த மாதிரி முறைகளுக்கு பரிகாரங்கள் நம்ம என்ன சொன்னோம்னால நம்ம மைண்ட் லெவலில் அந்த 18 இலக்கியத்தில் ஃபாலோ பண்ணாலே உங்கள் பிரச்சனைகள் சரியாயிடும். எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடும். தயவு செஞ்சு கருப்பை வந்து எந்த காரணத்துக்கும் அவாய்ட் பண்ணுங்க. இப்போது மார்க்கெட்டில் ரெடிமேட் ட்ரெஸ் கல்ச்சர் வந்த பிறகு எல்லாத்தையும் கருப்பு எதை காட்டுகிறது அப்படின்னா, ஆழ்ந்த துக்கத்தை காட்டுகிறது, ஆழ்ந்த வருத்தத்தை காட்டுகிறது, ஆழ்ந்த துயரத்தை காட்டுகிறது. ஸோ அது எங்கெல்லாம் இருக்கோ அந்த வேலையை செய்யும். அதனால தான் கருப்பு வந்து அது வந்து யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க, எப்பயுமே யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் இப்போ ரெடிமேட் கார்மெண்ட் கல்ச்சர் வந்த போது கருப்பு இல்லாமல் யாருமே இல்லை. அதுக்குள்ள வேலையை கரெக்டாக பண்ணும், அது வேலையை கண்டிப்பாக பண்ணும். நிறைய விஷயங்கள் இருக்குது, சின்ன விஷயங்கள் தான், அதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. முன்னோர்களை கரெக்டாக அந்த 96 நாட்கள் வரும். நம்ம வந்து நம்ம யூடியூப் சேனலில் போடுறோம், நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம்லாம் கொடுக்குறோம். அந்த நாட்களில் கரெக்டாக முறையாக அவங்களுக்கு வழிபட்டு அவங்களுக்கு செய்யுங்க. அதாவது கோயிலுக்கு போங்க, குடத்துக்கு போங்க, பூஜை பண்ணுங்கன்றது இல்லாமல் இந்த மாதிரி விஷயங்களை சொல்கிறோம். இது எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ண உங்களுடைய எந்த குறைகளாக இருந்தாலும், வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும், எந்த நோய்களாக இருந்தாலும் முழுக்க சரியாயிடும். குணப்படுத்த முடியாத பிரச்சனை எதுவும் கிடையாது. அதே மாதிரி சால்வ் பண்ண முடியாத, தீர்க்க முடியாத பிரச்சனைலாம் எதுவுமே கிடையாது. எல்லாமே கடவுள் சால்வ் பண்ணுறது சொல்யூஷன் கொடுத்துக்கிறாரு. ஆனால் நாம் அந்த சொல்யூஷன் இது எனக்கு வேண்டாம், எனக்கு இதுதான் ஒன்று நம்ம அடம் பிடிக்கிறோம். அதனால தான் கடவுள் டீல்டு விட்டுருக்காரு. ஸோ வாழ்க்கையில் வந்து நம்ம முதல்ல நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கணும். தென் அதுக்கு பிறகு வந்து நல்ல செல்வ செழிப்போடு இருக்கணும். அதுக்கு பிறகு நல்ல அன்பான உறவுகளோடு இருக்கணும். செல்வ செழிப்பு அப்படின்னா பணம் வேணும், எல்லாருக்கும் பணம் வேணும், கண்டிப்பாக வேணும். ஆனால் அந்த பணம் எவ்வளோ வேணும், அவங்கவுங்களுக்கு எவ்வளோ தேவையோ எவ்வளோ வேணும். யாரும் வந்து கடன் ₹1 கூட வச்சுக்கக்கூடாது. கடன்றது நம்ம 5 கடன்களே இருக்குது. நம்ம வெளியில் வாங்குகிற கடன் ஒன்று, நம்ம வெளியில் மற்றவங்கள்ட்ட வாங்குகிறோம், பணம் பொருட்கள் வாங்குறோம் இல்லையா, லேவாதேவின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வாங்குறது ஒரு கடன். பித்ருக்களுக்கு உண்டான கடன், நம்ம பெற்று வளர்த்து ஆளாக்கிய நம்முடைய முன்னோர்கள்
அவங்களுக்கு ஒரு கடன் இருக்குது, பித்ரு கடன். ரிஷி கடன் ஒன்று இருக்குது, முனி கடன் ஒன்று இருக்குது, முனிவர்களுக்கு உண்டான கடன். ரிஷி கடன், முனி கடன், இறை கடன் ஒன்று இருக்குது, இறைவனுடைய கடன். இந்த கடன்களை எல்லாம் கம்ப்ளீட்டாக எப்போ தீர்க்கிறோமோ அப்போ தான் நம்ம முக்தி அடைய முடியும், இறைவனை அடைய முடியும். சும்மா நம்ம போஸ்டில் இறைவனடி சேர்ந்தார், சிவனடி அடைந்தார், வைகுண்ட பதவி அடைந்தார், கத்தருக்கு நித்திரை அடைந்தார், நம்ம போஸ்ட்டில் போட்டாலும் அடையவே முடியாது. இம்பாசிபிள், அடைய முடியாது. இந்த முறைகளெல்லாம் கரெக்டாக பண்ணி இதெல்லாம் என்ஓசி வாங்கினா தான் பண்ண முடியும். இந்த என்ஓசி கண்டிப்பாக வாங்கணும். அப்போ இந்த என்ஓசி வாங்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி கொடுக்கணும். இந்த என்ஓசி வாங்கிறதுக்கு என்ன பண்ணணும், எப்படி கிளியராக இருக்கணும். சிம்பிள் திங். மனசால் கூட நம்ம யாருக்கும் எதுவும் கெடுதல் நினைக்கக்கூடாது. நம்ம என்ன நினைக்கிறோமோ அது அப்படியே நமக்கு ரிவர்ஸ் வரும். அதே மாதிரி யாரையும் எதுவும் குறையே சொல்லாதீங்க, குறையே சொல்லாதீங்க. ஒரு கேசிமேருக்கு யாரையும் குறை மட்டும் சொல்லக்கூடாது. ஒரு 6 மாதத்துக்கு யாரையும் குறை சொல்லவே கூடாது. நீ அப்படி பண்ணிட்ட, இப்படி பண்ணிட்ட, இப்படி பண்ணிட்ட அப்படி சொல்லி அந்த கேசிஎம்மை கரெக்டாக தொடர்ந்து 6 மாதங்கள் ஒரு நாளைக்கு ஒரு டோஸ் கரெக்டாக 6 மாதத்துல கண்டிப்பாக ஒரு பண பிரச்சனை கஷ்டம்னா என்னன்னு தெரியாத மாதிரி வந்துடுவார். எப்பேற்பட்ட சேலஞ்ச் பண்ணி கூட எடுக்கலாம். ஒரே ஒரு கண்டிஷன், யாரையும் குறை சொல்லக்கூடாது. இவங்க இப்படி தான், இவங்க அப்படி தான், அவங்க அப்படி தான் குறை சொல்லாமல் டெய்லி ஒரு நாளைக்கு ஒரே ஒரு தடவை 1 பில் கேசி மட்டும் எடுத்தால் அடுத்த 6 மாதத்தில் எப்பேற்பட்ட பரம தரித்திரம் அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற அளவுக்கு ஃபைனான்ஸ் கொடுக்குற அளவுக்கு செல்வ செழிப்பாக வந்துடும். பணத்தை அழகாக அருமையாக கொடுக்கறதுக்கு நிறைய வழிகள் சித்தர்கள் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஒரு மனிதனுக்கு பணம் தான் இன்றைக்கி நிச்சயமாக ஒரு முக்கியமான தேவையாக இருக்குது. பணத்தை வைத்தான் மனிதர்கள் வந்து எடை போடப்படுகிறார்கள். இன்றைக்கி இருக்கிற கடிகாலத்தில் பணத்தை வச்சு தான் மரியாதை கொடுக்குறாங்க. பணம் இருந்தால் மரியாதை, பணம் இல்லைன்னா மரியாதை இல்லை. பணம் இருந்தால் எல்லாமே கிடைக்கும், ரெஸ்பெக்ட். பணம் இருக்கிறவன் என்ன தப்பு செஞ்சாலும் சரி, பணம் இல்லாதவன் எதை சரியாக செஞ்சாலும் தவறு. ஸோ பணம் வந்து அடிப்படையாக ஒரு மனிதனுக்கு வேணும்னு பணத்துக்காகனே சில கர்மா கிளியரிங் மெடிசன்ஸ் கொடுக்குறாங்க. பணத்துக்காகனே சில கிறிஸ்டல்ஸ் இருக்குது. அதை யூஸ் பண்ணால் எப்பேற்பட்டவங்களும் அவங்களுடைய எப்பேற்பட்ட தரித்திரத்திலிருந்தும் கடங்கிருந்து வெளியே வருவார்கள். அதே மாதிரி சில மருந்துகள்லாம் இருக்குது. அந்த மருந்துகள்னால் மூலிகைகள் தான், எல்லாமே சித்தர்கள் பெருமான்கள் கொடுத்த மூலிகைகள் தான். அதை ரெகுலராக வீக்லி ஒன்ஸு, வீக்லி ட்வைஸ் மாதிரி சாப்பிட்டுட்டு வந்தோம்னா ஒரே ஒரு நாளும் கூட நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. சாதாரண நம்ம வீட்டில் வச்சுக்கலாம். டெய்லி சாப்பிட்ற மாதிரி அதை ஒரு தேனில் போட்டு கொஞ்சம் கலக்கி சாப்பிட்டுட்டு போகலாம், அதை பாலில் போட்டு சாப்பிட்டு போகலாம். இது மாதிரி சாப்பிட்டுட்டு ரெகுலராக உணவே மருந்தே உணவு கான்செப்ட் மாதிரி நம்ம சாப்பிட்றது எல்லாமே கெமிக்கல் தான் சாப்பிடுவோம். எல்லாமே ஸ்லோ பாய்சன்ஸ். சாப்பிட்ற சாப்பாடு நம்ம என்ன சாப்பாட்டாலும் எல்லாமே ஸ்லோ பாய்சன் தான். எல்லா நோய்களும் வரும். கூட இந்த மூலிகை மருந்துகளை கூட சேர்த்து சாப்பிடும்போது கூட அதையும் பக்கத்தில் அதையும் சாப்பிட்டு வந்தீங்கன்னா ஒரு நாளும் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் படுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரே ஒரு நாள் சிங்கிள் டே போய் ஐசியூவில் அட்மிட் பண்ணேன், ஐசியூசியில் அட்மிட் பண்ணேன் கிடையவே கிடையாது. அப்படி போக வேண்டிய அவசியமே கிடையாது. மருத்துவத்திற்காக நீங்கள் செலவு பண்ணுகின்ற ஒரு பைசாவும் நீங்கள் யாருக்கோ கொடுக்க வேண்டிய காசு. அக்கார்டிங் டு கர்மிக் லா நம்ம வைத்தியத்துக்காக செலவு பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த அத்தனை ரூபாயும் நம்ம யாருக்கோ கொடுக்க வேண்டிய காசு. அதை நம்ம கொடுக்கல, இறைவன் நம்மக்கிட்ட அசல் வட்டி கூட்டு வட்டி எல்லாத்தையும் ஒட்டு மொத்தம் போட்டு நமக்கு ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் பண்ண வச்சுருவார். கண்டிப்பாக அகத்தியர் தெளிவாக சொல்கிறாரு. அகத்தியர் வந்து சுப செலவு அசுப செலவுன்னு பிரிக்கிறாரு. நம்ம 3ஆக பிரிக்கிறோம். சுப செலவு, அசுப செலவு, மத்தியம செலவுன்னு பிரிக்கிறோம். நீங்கள் மருத்துவத்திற்காக, ஸ்கேன் சென்டருக்காக, ஹாஸ்பிட்டலுக்காக, சர்ஜரிக்காக நீங்கள் செலவு பண்ணுற ஒரு பைசாவும் நீங்கள் யாருக்கோ கொடுக்க வேண்டிய காசு. அந்த காசை நம்ம நல்லத்தனமாக கௌரவமாக நம்ம ஹெல்ப்பாக பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஆசீர்வாதமாக நமக்கு நோய்களே வராது. உடம்புல ஒரே ஒரு சின்ன ஊசி கூட குத்த வேண்டிய அவசியம் கிடையாது, சத்தியமாக கிடையாது. ஊசி மருந்து மாத்திரை இல்லாமல் நம்ம வாழ முடியும். பட் நம்மளுடைய வாழ்க்கையில் சில நடைமுறைகளை மாற்றிக்கிட்டாலே போதும். அதை மாற்றிக்கிட்டாலே 100% நம்மளால் ஆரோக்கியமாக வாழ முடியும். இந்த மாதிரி விஷயங்களை யாரும் சொல்கிறதுக்கு யாரும் ஆளே இல்லை. அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்கிறேன். குடலை சுத்தம் பண்ணுகின்ற கலை இப்போ போயிடுச்சு. அந்த காலத்தில் நம்ம சித்தர்கள் வந்து ஒரு மாதமும் அல்லது 2 மாதத்துக்கு ஒரு 3 மாதத்துக்கு ஒரு வீட்டிலலாம் குழந்தைகளுக்கு பேதி மருந்து கொடுப்பாங்க, விளக்கெண்ணெய் கொடுப்பாங்க, குடலை சுத்தமாகிடும். அப்போ குடலை சுத்தமாகிட்டால் ஆரோக்கியமாக இருக்கும், நோயே வராது. பட் இப்போ என்ன பண்ணுறோம், தலைக்கு எண்ணெய் தடவாத. ஏன்னா யூரோப்பியன் பீப்புளில் அவங்க மைனஸில் இருக்காங்க, அதனால் அவங்க தலைக்கு எண்ணெய் தடவ வேண்டாம். நம்ம டிராபிக்கல் கண்ட்ரியில் வெப்பமண்டல நாட்டுக்கும் நம்ம தலைக்கு தடவணும். அவங்க டைட்டாக ஜீன் போட்டுக்குவாங்க, டைட்டாக போட்டுக்குவாங்க. ஏன்னா காற்று போச்சுன்னா அந்த குளிலே வரைச்சி செத்து போயிடுவாங்க. அதனால் அவங்க பயந்து போய் டைட்டாக போடுறாங்க. நம்ம இங்கே வேக்காட்டில் கிடக்குறோம், வேகுதுங்க. இங்கே எதுக்கு டைட்டாக போட்டுக்கிட்டு அவ்வளோ டைட்டாக காற்று கொடுப்பாங்க இருக்கும்.
கேன்சர் வராமல் என்ன பண்ணும், கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வராமல் என்ன பண்ணும், மென்சஸ் ப்ராப்ளம் வராமல் என்ன பண்ணும், வரத்தான் செய்யும். லேடிஸை பொறுத்த வரைக்கும் இப்போது ரீசெண்டாக வந்து இந்த பேடு யூஸ் பண்ணுறாங்களாம். அப்போல்லாம் வந்து கிளாத் தான் யூஸ் பண்ணுவாங்க, சாதாரண ஒயிட் கிளாத் யூஸ் பண்ணுவாங்க. அது மஞ்சள் துணியில் அப்பப்போ நினச்சி யூஸ் பண்ணிக்குவாங்க. அந்த காலத்தில் மென்சஸ் நார்மலாக இருந்தது, மெனோபாஸ் நார்மலாக இருந்தது, 8 குழந்தைகளை பெற்றுக்கிட்டாங்க, எல்லாமே சுகப்பிரசவமாகவே இருந்தது. இன்றைக்கி நம்ம பேடு யூஸ் பண்ணுறோம். நேற்று ஒரு சகோதரி சொன்னாங்க, நான் விஸ்பர் யூஸ் பண்ணுறேன் சார். கம்பெனி பேர் சொல்லக்கூடாது, இருந்தாலும் பரவாயில்ல சொல்லலாம். விஸ்பர் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் சொன்னேன். அம்மா பண்ணாதீங்கம்மா, அந்த மாதிரி பிராண்டட்லாம் டிவியில் என்னென்ன ஆடு வருதோ அத்தனையும் வச்சுட்டா கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் சத்தியமாக வரும், மென்சஸ் ப்ராப்ளம் கண்டிப்பாக வரும். நீங்கள் இந்த கெமிக்கல் பேடு, இந்த கெமிக்கல் பேடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் எந்த ட்ரீட்மெண்ட்டு, எந்த டாக்டர்கிட்ட, எந்த கைனகாலஜிஸ்ட்டை போனாலும் பெண்களை பொறுத்த வரைக்கும் அந்த நோய்கள் கண்டிப்பாக இருக்கும், நிறைய பிரச்சனைகள் பண்ணும். பெண்கள் சம்மந்த பிரச்சனைகள் அத்தனைக்கும் நீங்கள் முதல்ல பேடு யூஸ் பண்ணுறதை விட்டுட்டு நேச்சுரலாக இயற்கைக்கு வரணும். நடைமுறையில் சார் அப்போல்லாம் வீட்டில் இருந்தோம், ரைட்டு, இப்போ ஆஃபீஸ் போகிறோம், வெளில போகிறோம், இந்த மாதிரிலாம் போகிறோம், வெளில போகிறோம், அப்போல்லாம் எங்களுக்கு தேவைப்படுது சார்னா அந்த கிளாத்து இல்லை அதே மாதிரி ஆர்கானிக் பேட்ஸ்லாம் விற்கிறாங்க. ஆனையான் பேடு, ஆர்கானிக் பேடு எல்லாம் வருது. அந்த மாதிரி பேடு கொஞ்சம் காஸ்ட்லி தான், பட் இருந்தாலும் அந்த மாதிரி பேடை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா மென்சஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம் பாதிக்கு பாதி சரியாயிடும், பாதிக்கு பாதி சரியாக போயிடும். உங்களுக்கு பிரசவம் சுகமாக இருக்கும், ஒயிட் டிஸ்சார்ஜ் ஆகாது, மாத விளக்கு டைமில் அந்த டைமில் பெயின் இருக்காது, அதே மாதிரி முன்னாடியும் பெயின் இருக்காது. மென்சஸ்க்கு 1 வீக் முன்னாடியே பெயின் ஆரம்பிச்சிடும், மென்சஸ் முடிஞ்ச ஒரு 1 வீக் இருக்கும், அந்த வலி இந்த வலி அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை இதெல்லாம் எதுவுமே இருக்காது. ரொம்ப இனிமையான ஒரு அனுபவமாக இருக்கும். இப்போ என்ன பாருங்கள், பெரும்பாலும் இன்றைக்கி மென்சஸ் ஆகியிருக்காங்கன்னா ஃபேஸை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம், ஃபேஸ் பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். அவங்க ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க, எமோஷனாக இருக்காங்க, மூட் ஸ்விங் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு கோர்ஸாகவே நடத்துகிறாங்க, அது கிளாஸ் நடத்துகிறாங்க, அதுக்கு ஒரு நோயாக உருவாக்கி பண்ணிட்டாங்க மூட் ஸ்விங். அப்படிலாம் கிடையாது, எல்லா நாளுமே நல்லா கேஷுவலாக இருக்க முடியும். இந்த மூட் ஸ்விங்குன்றதெல்லாம் வந்து நம்மளால் மாற்ற முடியும். இயற்கையான முறையில், இயற்கையாக நம்ம அது உணவு முறையில், உடைகள் வகையில், மற்ற முறைகள் எல்லாமே மாற்றி சில விஷயங்கள்லாம் ஈஸி டு ஃபாலோ மாதிரி தான். பெரிய தலைகீழ நிற்கணும்லாம் ஒன்றும் கிடையாது, தலைகீழ நிற்கணும் அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் கிடையாது. சின்ன விஷயங்களெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டே வந்தாங்கன்னா ஆரோக்கியமாக வாழ முடியும். மருந்தே எதுவும் தேவையில்லை, ஆங்கில முறை மருத்துவத்துக்கே போக தேவையில்லை. ஆங்கில முறை மருத்துவத்தில் சைட் எஃபெக்ட் இல்லாத மருந்து எதுவுமே கிடையாது, எல்லாமே சைட் எஃபெக்ட் இருக்கும். பர்சன்டேஜ் வந்தால் வேரி ஆகும், ஒன்றுக்கு ஒன்று மாறும். ஆங்கில முறை மருந்துகளே தேவையில்லை. இயற்கையாக கடவுள் கொடுத்த, சித்தர்கள் கொடுத்த அந்த மூலிகை மருந்துகளை தினம் உணவாக, நான் சொல்ல மருந்தாக இல்லை, உணவாக சாப்பாட்டில் 3 வேளையும் கொஞ்சமாக அப்படி சாப்பிட்டு வரும்போது 100% நம்ம நோய்கள் வெளியே வர முடியும். 100% சேலஞ்ச் பண்ணி சொல்லலாம், 100% நம்ம நோய்கள் வரணும். நோயோட வாழ்வது எப்படின்லாம் இருக்க தேவையில்லை, எந்த நோயுமே இல்லாமல் நம்மளால் ஆரோக்கியம் வாழ முடியும். ஆரோக்கியம் இருந்தால் தான் நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தை அனுபவிக்க முடியும். நீங்கள் ஆரோக்கியமாக இல்லை, உடம்பு நோய்கள் இருக்குது, சம்பாதிக்கிற பணத்தை அனுபவிக்க முடியாது. ஸோ ஆரோக்கியம் வேணும், அடுத்தது பணம் வேணும். அந்த பணத்துக்கும் என்ன மாதிரி முறைகளை நீங்கள் எந்த தொழில் பண்ணால், என்ன செஞ்சால், எந்த மாதிரி பண்ணால் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும்ன்றதும் நம்ம வந்து நிறைய சொல்லிக் கொடுக்குறோம். அதெல்லாம் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ண உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல தொழில் அமைஞ்சு நல்ல வருமானம் வரும். கடன் யாருக்கும் நீங்கள் கொடுக்க தேவையில்லை, கடன் இல்லாமல் வாழணும். நம்ம கர்மா இன்ஜினியரிங்கில் கடன் இல்லாத வாழ்க்கை வாழணும்னு சொல்லுங்கள். யாருக்கும் கடன் 10 வயசாக இருக்கக்கூடாது. அன்பான உறவுகள் வேணும். இந்த உறவுகள்னும் போது குடும்பத்தில் நிறைய பிரச்சனை இருக்குது. மாமனார் மாமியார் பிரச்சனை, மருமக மாமியார் பிரச்சனை, அப்பா பேச்சை புள்ள கேட்குறதில்ல, புள்ள பேச்சை அப்பா கேட்குறதில்ல, எல்லா குடும்பங்களையும் பிரச்சனை இருக்குது. என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? எல்லாத்துக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. நான் தான்ன்ற ஈகோ, நான் தான் கரெக்டு, நான் தான் பெர்ஃபெக்ட்டு, நான் சொல்கிறது தான் கரெக்டு, நீ சொல்கிறது சரியில்லை அப்படின்னு தான். பிள்ளைகள் பெற்றோர்களை பார்த்து பயந்து பணிவாக இருந்த காலம் போயிடுச்சு. இப்போ பெற்றோர்கள் பிள்ளைகளை பார்த்து பயப்படுறாங்க. அதானே, பிள்ளைகள் வந்து பெற்றோரை பார்த்து பயந்து பெற்றோருக்கு அடிபணிஞ்சு இருந்த காலமெல்லாம் போயிடுச்சு. இப்போ பிள்ளைகளை பார்த்து பெற்றோர்கள் பயப்படுறாங்க. பெற்றோர்கள் வந்து பயந்து இப்படியாப்பா சரிப்பா ஓகேப்பா ரைட்ப்பா சரிப்பா அப்படி சொல்கிற அளவுக்கு வந்துட்டாங்க, மாறிட்டாங்க. யாரும் மதிக்கிறது கிடையாது, அவங்களெல்லாம் கடைசி வரைக்கும் வச்சுருந்து காப்பாற்றணும்னு நினைக்கிறது கிடையாது. இப்பயே முதியோர் இல்லத்துக்கு ரிசர்வ் பண்ணுறாங்க, நீங்கள் அங்கே போயிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. முதியோர் இல்லத்துக்கு தயவு செஞ்சு யாரையும் அனுப்பாதீங்க. அது வந்து இப்போ நம்ம சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும், பட் உண்மையிலேயே
நீங்கள் உங்களுடைய பெற்றோரை, உங்கள் மாமனார் மாமியாரை யாராக இருந்தாலும் கடைசி வரைக்கும் நல்லபடியாக வச்சிருந்து பாருங்கள். முதலீடுக்கு அனுப்பாதீங்க. ஒரு ஆளை போட்டு உங்களால் பார்க்க முடியா, ஒரு மெய்டை போட்டு கூட உங்கள் வீட்டில் வச்சிருந்து பாருங்கள். அவ்வளோ குட்கரமாக கிடைக்கும். உங்களுக்கு நோய்கள் வராது. நீங்கள் லைஃப்பில் நல்லா இருப்பீங்க. நல்ல வருமானம் வரும். லாஸ் ஆகாது. நல்லா நிம்மதியாக இருப்பீங்க. பெற்றோர்களை சந்தோஷம் வச்சுங்க. மாமனார் மாமியாரையும் சந்தோஷமாக வச்சுக்கோங்க. பெற்றெடுக்காத இன்னொரு அப்பா, பெற்றெடுக்காத இன்னொரு அம்மா, இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கணும். இப்போ நம்ம சொல்லுகின்ற விஷயங்கள்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஆனால் இதெல்லாம் வாழ்க்கையில் நிறைய பெரிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய விஷயங்கள். சின்ன விஷயந்தான், ஆனால் நிறைய நன்மைகளை கொடுக்கக்கூடிய விஷயங்கள். நிறைய நன்மைகளை கொடுக்கக்கூடிய. நாம் யாரையாவது ஏமாத்துறோம்னு நினைக்கிறோம். அதை இறைவன் அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறாரு. அது கரெக்டாக நம்மளை ஏமாத்துக்கு வேற ஒருத்தர் ரெடி பண்ணி கரெக்டாக அனுப்பிடுவார். இந்த உலகத்தில் ஒரே ஒரு விஷயம், முக்கியமான விஷயம், என்னுடைய குரு எனக்கு முதல் நாள் கற்றுக் கொடுத்த விஷயம். நான் நிறைய சொல்லியிருக்கேன், நிறைய மீட்டிங்கும் சொல்லியிருக்கேன், வீடியோன்னு பேசியிருக்கேன். முதல் நாள் எனக்கு கிளாஸ் எடுக்கும்போது, இந்த பிரபஞ்சத்தில் ரகசியம் என்பது எதுவுமே இல்லை, எல்லாமே ஆகாஷ் ரெக்கார்டில் இருக்குது. அந்த ஆகாஷ் ரெக்கார்டை யார் எப்போ வேணாலும் எடுத்து பார்க்க முடியும். ரகசியம்னு எதுவுமே கிடையாது. இன்றைக்கி எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, நாம் செய்து யாருக்குமே தெரியாது, யாருக்குமே தெரியாது அப்படின்றதுக்காக தான் எல்லோரும் தப்பு பண்ணுறாங்க. அப்புறம் மாட்டிக்கிறாங்க. எப்ஸ்டீன் ஃபைல்ஸும் அப்படி தானே. உலகம் முழுசும் இன்றைக்கி காரசாரமாக பெரிய டிபேட்லாம் நடக்குது இல்லையா? அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் மேட்ரு கூட இந்த மாதிரி விஷயம் தானே. உலகம் முழுவதும் யார் யாருக்கோ ஏதோ பண்ணிக்கிறாங்க, யாருக்குமே தெரியாது, ரகசியம் பண்ணுறாங்க. இப்போ வெளியே வருது இல்லையா? இப்போ பயந்துட்டு ஏதோ பண்ணுறாங்க இல்லையா? அப்படி தான் இந்த பூமியில் நம்ம ரகசியம்னு எதையுமே வைக்க முடியாது. எல்லாமே எவத்துக்கு ரெக்கார்டட். அதை எடுக்க தெரிந்தவன் சித்தன், அதை எடுக்க தெரியாதவன் சாதாரண மனிதன் சொல்லுவார் என்னுடைய குரு. அதை எடுத்து பார்க்க தெரிஞ்சவன் சித்தன், அதை எடுத்து பார்க்க தெரியாதவன் சாதாரண மனிதன். பட் நாம் என்ன நினைக்கிறோம், என்ன பேசுகிறோம், எவ்ரி திங் இஸ் ரெக்கார்டட். நீங்கள் ஒரு 100 ஜென்மத்துக்கு முன்னாடி, 200 ஜென்மத்துக்கு முன்னாடி என்ன நினச்சிங்க, அதை ஆடியோவாகவும் எடுக்க முடியும், வீடியோவாகவும் எடுக்க முடியும். ஆடியோவாகவும் நீங்கள் என்ன பேசுகிறீங்க ரெக்கார்டு எடுக்க முடியும், வீடியோவும் என்ன பண்ணீங்க ரெக்கார்டு எடுக்க முடியும். போத் ஆடியோ அண்ட் வீடியோ, டெக்ஸ்ட்டாகவும் எடுக்க முடியும். எல்லாமே ரெக்கார்டு இருக்குது, 7-8 இடங்களில் இருக்குது. அந்த ரெக்கார்டை எப்போ வேணாலும் எடுக்கலாம், யார் வேணாலும் எடுக்கலாம். கடவுள்கிட்ட நம்ம யாரும் ஏமாற்ற முடியாது, ஏற்க முடியாது. கடவுள் பார்க்கல, அவர் எங்கேயுமே இல்லை, யாருக்குமே தெரியாது அப்படின்னு நினச்சா எல்லோரும் தப்பு பண்ணிட்டு இருக்கோம். நம்ம பண்ணுறதுக்கு காரணமே அதுதான். ஆனால் கடவுள் 24 ஹவர்ஸ் நம்ம விஜிலண்ட்டாக பார்த்துட்டு தான் இருக்கார். அவரோட கண்காணிப்பில் தான் நம்ம இருக்கிறோம். எப்பயுமே நம்ம கண்காணிச்சிட்டே இருக்கார். நம்ம என்ன பண்ணுறோம் எல்லாம் நான் இதை பண்ணமோ எல்லாம் பார்த்துருக்காரு. நம்ம தெரிஞ்சோம்னா நம்ம தப்பே பண்ண மாட்டோம், தவறே செய்ய மாட்டோம். நம்ம லைஃப்பில் என்றைக்கும் கரெக்டாக சந்தோஷமாக வாழ்வு கரெக்டாக போகும். இது தெரியாததுனால தான் எல்லோரும் தப்பு பண்ணுறோம். ஒன்றே ஒன்று மைண்ட் வச்சுங்க, நாம் என்ன கொடுக்குறோமோ அது நமக்கு திருப்பி பவுன்ஸ் பேக் ஆகும். நம்மக்கிட்டேருந்து அன்பு போச்சுன்னா அன்பு வரும், நம்மக்கிட்டேருந்து வெறுப்பு போச்சுன்னா வெறுப்பு வரும், நம்மகிட்ட கோபம் போச்சுன்னா கோபம் வரும். நம்ம என்ன கொடுக்குறோமோ அதே தான் நமக்கு திரும்பி வரும். எதை கொடுக்குறோமோ அதுவே நமக்கு பல மடங்காக திருப்பி வரும். அது நீங்கள் எந்த அளவுக்கு ஆழமாக டெடிக்கேட்டடாக கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு ஆழமாக திரும்பி வரும். நல்லா மைண்டை வச்சுக்கோங்க. நம்ம எல்லோரும் நினைக்கிற இந்த பாடி இதுதான் பாடிங்க இருக்கும். இது இல்லாமல் 7 பாடி இருக்கும். நமக்கு இது ஒரு பாடி, இதுக்கு அடுத்து 7 பாடி இருக்கும். 7 பாடி இருக்கும். இந்த 7 பாடி நம்மளை பற்றி ரெக்கார்ட் இருக்குது. ஒரு பாடி நம்ம வடலூர் வள்ளலார் கோயிலில் பார்ப்போம். 7 திரை விளக்கி ஜோதியை பார்க்கணும், 7 திரையை விளக்கி ஜோதியை பார்க்கணுவாங்க. அந்த 7 திரைன்றது 7 உடம்பு தான். ஒரு உடம்பாக குறைய குறைய நம்ம கடவுளாக ஐக்கியமாயிடும், கடவுளோட ஐக்கியமாயிடும். இந்த 6வது நம்மளை பற்றி எல்லா டீட்டெயிலும் இருக்குது. 6வது நம்ம ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் குறைஞ்சபட்சம் 1 இயர் முன்னாடியே சொல்லலாம். உங்களுக்கு இந்த நோய்கள் வரும், உங்களுக்கு இது நடக்கும், இது நடக்காது, இது இப்படி ஆகும், இது எப்படி ஆகும். ஆக்சிடென்ட் நம்ம லைஃப்பில் நடக்கும்ன்றது கூட 1 இயர் முன்னாடி காட்ட சொல்லணும். ஆக்சிடென்ட் நம்ம லைஃப்பில் நடக்க போகுது அப்படின்றத கூட 1 இயர் முன்னாடியே உங்கள் 6வது பார்த்து சொல்ல முடியும். ஏன்னா முதல்ல 7வது பாடியில் வரும், அடுத்தது 6, அடுத்தது 5, அடுத்தது 4, 1 by 1 உள்ளே வரும். அப்போவே பார்த்து சரி பண்ண ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸி. ஆனால் நம்ம அதெல்லாம் விட்டுட்டு என்ன பண்ணுறோம், கடைசியில் இந்த பாடிக்கு வந்த பிறகு தான் பார்க்குறோம். இந்த பாடிக்கு வந்த பிறகு நீங்கள் வெளியே போகிறது ரொம்ப கஷ்டம். அது நோயாக இருந்தாலும் சரி, வேறு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இந்த ஃபிசிக்கல் பாடிக்கு வந்துச்சுன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் போகாது, அவ்வளோ லேசில் போகாது. அதுக்கு நிறைய எஃபர்ட் போடணும், அதுக்கு நிறைய உழைப்பு கொடுக்கணும், நிறைய ஸ்பெண்ட் பண்ணணும், நிறைய பண்ணதான் அது போகும். ஸோ நம்ம என்ன பண்ணணும் வாழ்க்கையில் முக்கியமாக நம்ம கற்றுக்க வேண்டிய என்ன விஷயம், எந்த ஒரு நெகட்டிவும் நமக்குள்ளே போகாத மாதிரி பார்த்துக்கணும். மனசால் கூட யாருக்கும் எந்த கெடுதல் தீங்குன்னு நினைக்கக்கூடாது. நாம் என்ன நினைக்கிறோமோ அதுதான். இப்போ நான் சொன்னேனே, நாம் ஒருத்தர் கெடுதல் நினைக்கிறோன்னா உடனே என்ன பண்ணோம், நம்ம சுற்றி இருக்கிற பாடியில் ஒரு ஹோல்ஸ் போட்டு போகும். அந்த தாட்டம் அங்கே போகும், யாருக்கு போகுமோ அங்கே போகும், எங்கே இருந்தாலும் போகும்.
அங்கே போயிட்டு திருப்பி ரிவர்ஸ் எப்படி வரும்னா, அந்த நம்ம ஓட்டை போட்டு வெளியே போகுது பார்த்தீங்களா, அதே பல மடங்காக திருப்பி வரும். எதில் போதோ நெகட்டிவ் போச்சுன்னா நெகட்டிவ் தான் உள்ள வரும், அது பாசிட்டிவ் வராது. நெகட்டிவ் ஓட்டை போட்டு வெளியே போகும், ஒன்று போகும், 100 இழுத்துட்டு வரும் நெகட்டிவ். அதே மாதிரி பாசிட்டிவ், நம்ம அடுத்தவங்களுக்கு ஒரு நல்லது கொடுக்குறோம், நல்லது பண்ணுறோம், பாசிட்டிவான ஒரு விஷயம் செய்கிறோம். அந்த பாசிட்டிவான விஷயங்கள் நம்ம கொடுக்கும்போது பாசிட்டிவ் வேர்ட்ஸ் போட்டு போகும். அது திரும்ப வரும்போது பாசிட்டிவ் தான் சேர்த்துட்டு வரும். ஏன்னா இனத்தோடு சேரும்ன்றது அதுதான், இனம் இனத்தோடு சேரும் அப்படின்றது. அப்போ பாசிட்டிவான தாட்டம் நாம் போடும்போது அது பாசிட்டிவாக திரும்பி வரும். அது நமக்கு நம்முடைய வாழ்க்கை பிரச்சனைகளை தீர்க்கும், கரையும், துன்பங்கள் போகும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போது நம்ம யாருக்காவது ஒருத்தரை வாழ்த்துறோம், ப்ளஸ் பண்ணுறோம், நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம்னாலும் நம்ம அதே பல மடங்காக திருப்பி சம்பாதிக்கிறோம். நம்ம யாருக்காவது கஷ்டம் கொடுக்குறோம், துன்பம் கொடுக்குறோம், துயரம் கொடுக்குறாலும் அதே பல மடங்கு நமக்கு திருப்பி ரிட்டர்ன் வருது. இது கிவ் அண்ட் டேக் பாலிசி தான். என்ன கொடுக்குறோமோ அதுதான் நமக்கு திருப்பி வரும். அப்போ உங்களுக்கு நல்லது வேணுமா பாருங்கள், கெட்டது வேணுமான்னு பாருங்கள். உங்களுக்கு நல்லது வேணும், நல்லா இருக்கணும்னா நீங்கள் என்ன கொடுக்கணும் அதான் வரும். இதை விட்டுட்டு நம்ம மற்றது கொடுக்குறோம். ஆனால் பழசு டன்னாக நிறைய இருக்குது, அதை கிளியர் பண்ணுறதுக்கான வழிகள் நம்ம சொல்லி கொடுக்குறோம். அந்த டெக்னிக்கை கரெக்டாக ஃபாலோ பண்ணி டெய்லி கிறிஸ்டல் மெடிடேஷன், கிறிஸ்டல் யோகா அதை மட்டும் லைஃப்பில் ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கன்னா லைஃப்பில் கேட்டது எல்லாமே கிடைக்கும். நீங்கள் என்னெல்லாம் கேட்டீங்களோ, என்னெல்லாம் வேணுன்றமோ எல்லாமே கிடைக்கும். இப்போ கல்யாணம் ஆகலை, திருமணம் ஆகலை, அப்போ உங்களுக்கு நெகட்டிவ் கர்மா இருக்கும்போது என்னாகும், நீங்கள் போய் தேடுவீங்க. அங்கே இருக்கிறாங்களா பொண்ணு, இங்கே இருக்காங்களா பொண்ணு, அங்கே பொண்ணுக்கு அங்கே பொண்ணுக்கு தேடுவீங்க. அந்த குட் கர்மா உங்ககிட்ட இருந்ததுன்னா பொண்ணு வீட்டுக்காரர் உங்களை தேடி வருவாங்க. ஏங்க எங்கிட்ட பொண்ணு இருக்குது, கட்டிக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. எஸ், அதே மாதிரி தான் பையனுக்கும் சரி பொண்ணுக்கும் சரி. மாப்பிள்ளை வேணுமா, நீங்கள் நம்மக்கிட்ட குட் கர்மா வர 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 இதாங்க மாப்பிள்ளை, எங்கள் மாப்பிள்ளை இருக்கார், இதை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்பாங்க. பொண்ணும் சரி மாப்பிள்ளையும் சரி நம்ம கதவு தட்டி வருவாங்க. நாம் போய் எங்கேயும் தேடி அலைய வேண்டாம். அந்த மேட்ரிமோனியல் போடு, இந்த மேட்ரிமோனியல் போடு, அந்த மேட்ரிமோனியல் செலவு பண்ணி, இந்த மேட்ரிமோனியல் செலவு பண்ணி, இந்த புரோக்கர் கொடு, அந்த புரோக்கர் கொடு, அதெல்லாம் தெரியாமல் பண்ணிகிட்ருக்கோம். செலவாக போயிட்டே இருக்கும், ஆனால் வரமாட்டாங்க. ஆனால் சிம்பிள் திங், குட் கர்மா சேர்த்தணும், நெகட்டிவ் கர்மாவை கழிக்கணும். இது ரெண்டை மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். குட் கர்மா உங்கள்கிட்ட வர வர உங்களுக்கு எல்லாமே கேட்காமே கொடுக்கப்படும். உங்களுக்கு என்ன வேணுமோ கதவை தட்டி கொடுப்பாங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ கரெக்டாக கொடுப்பாங்க. டைமுக்கு கொடுக்கும், டைமுக்கு கிடைக்கும். உங்களுக்கு பொண்ணு வேணுமா பொண்ணு கிடைக்கும், மாப்பிள்ளை வேணுமா மாப்பிள்ளை கிடைக்கும். உங்களுக்கு நல்ல தொழில் அமையுமா தொழில் அமையும். உங்களுக்கு நல்ல வழிகாட்டி வேணுமா வழிகாட்டி வேணும். உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ கொடுக்க தயாராக இருக்காது. கடவுள் ஒரு கற்பக மரம், என்ன வேணால் கொடுக்க தயாராக இருக்காரு. நம்ம தான் அவர்கிட்ட எப்படி கேட்குறதுன்னு தெரியல, எப்படி வாங்குறதுன்னு தெரியல, எப்படி கேட்கணும் எப்படி வாங்கணும். அவருடைய லாங்குவேஜ் என்னன்னு நமக்கு புரிய மாட்டேங்குது. நம்ம லாங்குவேஜ் அவருக்கு புரியும். நம்ம என்ன நினைக்கிறோமோ என்ன கேட்குறோமோ எல்லாமே அவருக்கு தெரியும். பட் அவர் நமக்குள்ளே ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாரு, அடுத்த செகண்டே ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாரு. அதை நம்ம தெரிஞ்சிக்காமல் இருக்கும். நாம் இந்த மெடிடேஷன் யோகாவில் வரும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க கரெக்டாக உங்களுக்கு தோணும். உங்களுடைய வாழ்க்கையில் எப்பயும் இன்பம் சந்தோஷம் நிம்மதி மட்டும்தான் இருக்கும். ஸோ நம்ம வாழ்க்கையில் நம்ம நிம்மதி வேணும், சந்தோஷம் வேணும், அமைதி வேணும், ஆனந்தம் வேணும், எல்லாருமே கேட்குறதா தான். ஆனால் நம்ம பண்ணுறது எல்லாமே இது வராமல் இருக்கிறதுக்கு என்னன்னு அது கரெக்டாக பண்ணுறோம். நம்ம எல்லாருமே கேளுங்க, யார் கேளுங்க, எனக்கு நிம்மதி வேணும், சந்தோஷம் வேணும், ஆரோக்கியம் வேணும், நல்ல உறவு வேணும், எல்லாமே வேணும். ரைட், ஓகே. அதுக்கு என்ன செய்யணும்? நம்ம பண்ணுறதெல்லாம் அதுக்கு ஆப்போசிட்டான வேலை. ஒன்று கூட அதுக்குள்ள வேலை செய்யறது இல்லை, அதெல்லாம் ஆப்போசிட்டான வேலை. அப்போ செஞ்சிட்ருக்கோம். இந்த பக்கம் நம்ம வேணும்னு கேட்டால் எப்படி கிடைக்கும்? அப்போது கடவுள் கொடுக்க தயாராக இருக்கிறாரு. அப்போ கொடுக்கறதுக்கு அவர் சில ப்ரோட்டோகால்ஸ் வச்சுருக்காரு, அவர் அலாகிரதம் வச்சுருக்காரு. அதை தான் நம்ம கர்மா என்ஜினியரிங்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இறைக்கட்டாக ஃபில்டர் பண்ணி கொடுக்குறோம். டெய்லி சொல்லிக் கொடுக்குறோம், 2 hours டெய்லி சொல்லிக் கொடுக்குறோம், ஃப்ரீயாக சொல்லிக் கொடுக்குறோம். அதை வாழ்க்கையில் அப்ளை பண்ணி பாருங்கள். ஒரு 40 நாளுக்கு ரெவ்யூ பண்ணுங்கன்னு சொல்கிறோம். ஈச் அண்ட் எவ்ரி 40 days ரெவ்யூ பண்ணுங்கள். நம்ம வாழ்க்கையில் என்ன முன்னேற்றம் வந்திருக்கு, நம்ம வாழ்க்கையில் என்ன அட்வான்ஸ்மெண்ட் வந்திருக்கு, நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளோ துயரம் குறைஞ்சிருக்கு, நம்மக்கிட்ட பழகினவங்க எப்படி பழகுறாங்க, நம்ம எப்படி மற்றவங்கள்ட்ட பழகுறோம். நீங்கள் ஒரு நாளும் சேலஞ்ச் பண்ணி 40 நாள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், இறைக்கட்டளை ஃபாலோ பண்ணி பாருங்கள். வாழ்க்கையில் நிம்மதி, ஆனந்தம், சந்தோஷம், அமைதி இது மட்டும்தான் நம்ம லைஃப்பில் கிடைக்கும். இந்த துன்பம், துயரம், துக்கம் இதெல்லாம் நமக்கு லைஃப்பில் கிடைக்காது. 100% கிடைக்காது. நம்ம கேட்டால் கூட கிடைக்காது. ஆனால் இன்றைக்கி நம்ம கேட்காமே வருது. நான் அதாவது ஒரு விஷயம் பார்த்துக்கோங்க, நம்ம எல்லோரும் நன்மை வேணும் அப்படி நடக்கணும் இப்படி நடக்கணும்னு நினைக்கிறோம், ஆனால் நடக்க மாட்டேங்குது. ஆனால் நம்ம கஷ்டம் வேணும், லாஸ் ஆகணும், பிஸ்னஸ் லாஸ் ஆகணும், அடிப்படணும், ஆக்சிடென்ட் ஆகணும், இப்படி நடக்கணும் அப்படி நடக்கணும், யாராவது வேண்டாமா, யாராவது நினைக்கிறோமா, கொஞ்சமாக நினச்சி பார்க்கணும், ஆனால் அது நடக்குது. இந்த பாயிண்ட்டை வந்து கரெக்டாக புரிஞ்சுங்க. நாம் எதெல்லாம் வேணும்னு கேட்குறோமோ அது நடக்க மாட்டேங்குது, விருப்பப்படுறோமோ நடக்க மாட்டேங்குது. எதெல்லாம் வேணாம் நம்ம நினைக்கிறோமோ அதெல்லாம் கேட்காமையே வருது. எங்கே தப்பு நடக்குது?
கேட்டது வரமாட்டேங்குது, கேட்காதது நமக்கு கிடைக்கிது. அப்போ என்ன காரணம்? கேட்காதது கிடைக்கிது, கேட்டது வரலன்னா அங்கே இங்கேயும் நம்ம மிஸ் பண்ணுறோன்னு அர்த்தம். அது எங்கே மிஸ் பண்ணுறோன்னா நம்ம கரெக்டாக கர்மா எனர்ஜிங்களை காட்டி கொடுக்குறோம். அதை கரெக்டாக பிடிச்சிக்கோங்க. கர்மா எனர்ஜி கிளாஸில் தொடர்ந்து அட்டன் பண்ணுங்கள். டெய்லி 2 hours கிளாஸ் நடத்துகிறோம், 5 to 7 நடத்துகிறோம். நீங்கள் உங்களால் கவனிக்க முடியலன்னா கூட நீங்கள் ஃப்ரீ டைமில் யூடியூப்பில் எப்பவுமே லைவாக இருக்குது, அதை பார்க்கலாம். நிறைய ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் வீடியோஸ் இருக்குது, நிறைய இருக்குது. 18 இறைக்கட்டளை பற்றி சொல்லி கொடுக்குறோம். சின்ன வயசுலேருந்தே குழந்தைங்களை பழக்கி விடுங்க, சின்ன வயசுலேருந்தே பழக்கி விடுங்க. அது அப்படியே பழக 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 அவங்கள வந்து தெய்வங்களாக நீங்கள் வளர்த்துவீங்க. அவங்க நல்லா ஆரோக்கியமாக அடருவாங்க, ஆனந்தமாக அடருவாங்க. அவங்க அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணி வரும்போது நம்முடைய வாழ்க்கையில் என்றும் என்றும் இன்பமே, என்றும் இன்பமே, என்றும் மகிழ்ச்சியே, என்றும் ஆனந்தமே. எப்பயும் மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம் மட்டும்தான். மனிதன் படைக்கப்பட்டது சந்தோஷமாக வாழ்வதற்கு மட்டும்தான், கஷ்டப்படுவதற்கோ துயரப்படுவதற்கோ சத்தியமாக இல்லை. இறைவன் படைத்தது மனிதன் சந்தோஷமாக ஆனந்தமாக வாழ்ந்து இறைவனை அடைவதற்காக தான் படைக்கப்பட்டோம் மனிதன். ஆனால் இன்னைக்கு துன்பப்பட்டிருக்கான், நம்மளுடைய அறியாமை துன்பப்பட்டிருக்கும். 100% இக்னரன்ஸ் தான், நம்மளுடைய அறியாமை தான். இக்னரன்ஸ் இஸ் த ரூட் காஸ் ஆஃப் ஆல் அவர் சஃபரிங்ஸ். அறியாமையே நம்முடைய அனைத்து துன்பங்களுக்கும் காரணம். இதை மைண்டை வச்சுக்கோங்க. கடவுள் அன்புமயமானவர், ஆனால் கருணை விதிக்கு உட்பட்டு செயல்படுபவர். கடவுள் அன்புமயமானவர் தான். நீங்கள் என்ன தான் பரண்டு வழிபட்டாலும் ஒரு லிமிட்டுக்கு மேலே உங்களுக்கு பிளாக் பண்ணிடுவார். ஏன்? கடவுள் அன்புமயமானவர், ஆனால் கர்ம விதிக்கு உட்பட்டு செயல்படுவார். இதை மட்டும் மைண்ட் வச்சுட்டு உங்கள் லைஃப்பை நடத்துனீங்கன்னா என்றைக்கும் உங்களுக்கு மகிழ்ச்சி, ஆனந்தம், சந்தோஷத்தோட வாழ்வீர்கள் என்று சொல்லி இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு இதை கொடுக்க வாய்ப்பு கொடுத்த சகோதரர் ஆர் ஆனந்த் ஃபேமிலிக்கு மீண்டும் ஒரு முறை கர்ம எனர்ஜி சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாம் வல்ல இறைவன், சித்தர் பெருமக்கள், என்னுடைய குருமார்கள் அனைவருடைய ஆசீர்வாதங்களோடு உங்களுக்கு நன்றி கூறிக்கொள்கிறேன் சார். கர்மா எனர்ஜி சார்பில், நம்முடைய குரூப் மெம்பர் சார்பில், ஆர் ஆனந்த் ஃபேமிலிக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிக்கிறோம். நன்றி 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 சார். நன்றி சார். நன்றி.